3 perseverance builds strength. நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு துவக்கம், நம்ம அதை யோசிக்கும் போது இதை நான் செஞ்சு முடிக்கணும், இதை செஞ்சு முடிக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது, விடக்கூடாது, அதை நம்ம யோசிக்கும் போதே அது நமக்குள்ள ஒரு பலத்தை தரும், ஒரு ஸ்ட்ரென்த்தை தரும். ஸோ ஏன் நான் விடுறேன், எதுக்கு நான் விடுறேன்? விட்டு கொடுத்தாலே எல்லாமே மைனஸ்ங்க. நீங்கள் செய்ய முடியும்னா நீங்கள் எல்லாமே ப்ளஸ் ஆகும். அதான் கர்த்தர், அதுதான் நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நம்பர் 4, யுவர் ஆக்ஷன் மேட்டர்ஸ். ஸோ எதனாலனாக்கா நம்ம அப்படியே டல்லாக உட்காந்துடக்கூடாது. உட்காராம நம்ம எப்படி இதை கையாள வேண்டும், நம்ம எப்படி இதை செய்ய முடியும், அடுத்த லெவல் ஒரு சின்ன ஒரு லைன் யோசிக்கிறீங்கனாக்கா அப்படியே அதை யோசித்து அடுத்த நாள் நான் என்ன செய்ய முடியும், அடுத்த ஒரு 5 டேஸில் நான் என்ன செய்ய முடியும், அடுத்த ஒரு 1 வீக்கில் நான் என்ன செய்ய முடியும், அப்படி நீங்கள் யோசிக்கும் போது யுவர் ஆக்ஷன் மேட்டர்ஸ். ஸோ எங்கன்னா போகணும், யார்கிட்டனா பேசணும், நான் எதை பேச போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், இப்படிலாம் நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக என்கரேஜ் யுவர் செல்ஃப். ஆல்வேஸ் என்கரேஜ் யுவர் செல்ஃப். உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை டவுன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால் உங்களை என்னால் செய்ய முடியல, நீ ஏன் செய்கிறன்னு சொல்லிட்டு உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் காட்டுங்க, உங்களால் முடியும், உங்களால் முடியும், என்னால் முடியும், என்னால் பேச முடியும், என்னால் பாட முடியும், என்னால் மியூசிக் வாசிக்க முடியும், என்னால் இந்த பதவிக்கு போக முடியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வித் காட் செல்ஃப், கர்த்தருடைய உதவியை வைத்து கண்டிப்பாக நம்ம முன்னேற முடியுன்றதை நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன்.